வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் காரைக்குடி ஸ்பெஷல் வெள்ளை பணியார கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி உளுந்து தேவைங்க. இந்த பணியாரம் செய்யறதுக்கு இந்த பச்சரிசி இந்த டம்ளர்ல தலை தட்டினாப்புல எடுத்து அது மேல குவியற அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்திக்கணும். இப்போ எப்படிங்கறத பார்க்கலாங்க. பாருங்க, பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். டம்ளர்ல இந்த மாதிரி போட்டுட்டு தலை தட்டினாப்புல நம்ம இந்த அரிசி போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் உளுந்து இதுல எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். இதுக்கு மேல பிடிக்காது. இதை நம்ம 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கணும். நான் இப்ப 2 டம்ளர் அரிசியுமே இந்த தலை தட்டினாப்புல உளுந்து சேர்ந்து 2 மணி நேரம் 2-3 டைம் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கேங்க. இது இப்ப நம்ம அரைச்சு எடுத்துடலாம். இப்ப 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்ச அரிசி உளுந்த நம்ம அரைச்சு எடுத்துடலாம். நல்லா கழுவி நான் ஊற வச்சனால இந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பாருங்க, பறிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நைஸா அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு போட்டுக்கிட்டா போதும். அரைப்பதம் இருந்தா போதுங்க. ரொம்ப உப்பு இருக்க வேண்டியதில்லை. நம்ம கார சட்னி தொட்டுதான் சாப்பிட்றோம், அதனால இதுல உப்பு கம்மியா இருந்தா நல்லா இருக்கும். பாருங்க, இந்த பதத்துக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இதை நம்ம ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம். உங்களுக்கு வெள்ளை பணியாரம் செய்யும்போது கொஞ்சம் மாவு தண்ணியா போயிடுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துனாலும் உங்களுக்கு வரன்னு பணியாரம் ஆயிரும். அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நம்ம தண்ணி ஆகாம கரெக்டான பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ கார சட்னிக்கு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ்ல பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க. 1 தக்காளி பழம், சிறிதளவு புளி, தேவையான அளவு உப்பு, 7 வரமிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க. கார சட்னிக்கு சட்னி வதக்கறதுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்க கடலெண்ணெய் ஆயிலையும் கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இது கூடவே வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே புளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சூடு ஆற வச்சுக்கலாம். இப்போ பணியாரம் செய்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்ச உடனே நம்ம லோ மீடியம்ல வச்சுதாங்க சுடணும். ஓவர் ஹீட் வச்சு இது சுடக்கூடாது. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நடுவில் ஊற்றிக்கணும். இது கொஞ்ச நேரத்தில் எலும்பி மேலே வரும். அப்போ நம்ம திருப்பி விட்டுக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சா நம்மளுக்கு காஞ்ச மாதிரி ஆகிடும், சாஃப்டா கிடைக்காது. இப்ப மாவு ஊத்துன உடனே கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு மெதுவா எலும்பி வருங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். பாருங்க, இப்ப நல்லா மேல எலும்பி வந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட உடனே நம்ம எடுத்துடணும். நம்ம சீக்கிரமா எடுத்துட்டாதாங்க வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இல்லாட்டி ப்ரௌன் கலர்ல பணியாரம் மாறிடும். நல்லா வெந்தெடுத்து தட்டுக்கு மாத்திக்கலாம். சூடு நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான வெள்ளை பணியாரம் கார சட்னி நம்ம செய்துட்டோங்க. இது நம்ம காலை சிற்றுண்டியாவும் மாலை சிற்றுண்டியாவும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செய்து கொடுக்கலாங்க. ரொம்ப சுவையா இருக்கும். இதே மாதிரி நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.